நான் வந்து டாக்டர் வள்ளிப்பிரியா மேம்கிட்ட வந்து முதல் குழந்தை எனக்கு பெண் குழந்தை இருக்கு, ரெண்டாவது குழந்தை மாசம் ஆயிட்டேன். அதனால நான் உங்ககிட்ட அபார்ஷன் பண்றதுக்காண்டி போயிருந்தேன். அவங்க ஒரு 10,000 ரூபாய் வரும்னு சொல்லிட்டு ஒரு 7 மாத்திரை 3 நாள் போட கொடுத்தாங்க. ஆனா அந்த மாத்திரை வந்து எனக்கு எதுவுமே ப்ளீடிங் ஆகாதனால அவங்களே நான் இதுக்கு மேல கரு வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி டிஎன்சி பண்ணுங்க மேம்னு இதுதான் சொன்னேன். அவங்க சரி உடனே ஸ்கேனு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவங்களும் டிஎன்சி பண்ண ராசி கிளினிக்ல போய் அட்மிஷன் பண்ண சொன்னாங்க. பண்ண 2ஆம் தேதி பண்ண அன்னைக்கு நைட்டே எனக்கு 9 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஓட்டை போட்டு விட்டாங்க. ஆனா அந்த இதை அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. 3ஆம் தேதி ஃபுல்லா வயிற்று வலி. அன்னைக்கு நைட்டு கால் பண்ணி ரொம்ப வயிற்று வலிக்கு மேம், ரொம்ப காய்ச்சலா இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க, இது நீங்க வந்து உடனே இப்ப வர முடியுமாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல வர முடியாதுன்னு சொன்னோன்னா சரி 2 ஊசி சொல்றேன், நீங்க போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில 4ஆம் தேதி காலையில கால் பண்ணி நீங்க உடனே ஸ்கேன் எடுக்கணும்ப்பா, உங்களுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க சார். போனா வெர்ஜினல் ஸ்கேன் எடுத்தாங்க. எடுத்ததுல கர்ப்பப்பைக்குள்ள ஓட்டை இருக்கு, உங்களுக்கு கர்ப்பப்பையை எடுக்கணும்ப்பா, நான் நீங்க கொடுத்த 15,000 ரூபாய் வேணா நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீங்க வந்து அங்க போய் வேலம்மாளுக்கு இலவச முகாம்ல நான் எழுதி தரேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்க போனா எங்கிட்ட 1.5 லட்சம் கேட்டாங்க. நாங்க வசதி இல்லாதனால நாங்க ஜிஹெச்சுக்கு போய் சேர்ந்தோம் சார். அங்க போன உடனே உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில வந்திருக்கப்பான்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் மறுபடியும் அவங்க எல்லாமே எடுத்து அன்னைக்கு நைட்டே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அவங்க இங்க எடுத்ததுலயே 25,000 ரூபாய் 40 ரூபாய் கிட்ட வாங்கிட்டாங்க. அப்புறம் ஜிஹெச்ல போய் கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க சார். அதை எடுத்தது கூட எனக்கு தெரியாது. ஆப்ரேஷன் பண்ணும்போதே என்கிட்ட எதுவுமே சொல்லலை சார். 3 நாள் கழிச்சு சொல்றாங்க, உனக்கு லைட்டா சவ்வு கிழிஞ்சிருச்சுமா, கர்ப்பப்பைக்குள்ள ஓட்ட போட்டேன்னு சொல்றாங்க சார். அவங்ககிட்ட கேட்டா நீங்க லீகலா மூவ் பண்ணிக்கோங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு திமிரா சொல்றாங்க. என் வீட்டுக்கார் வக்கீல் தான், நான் பாத்துக்கிறேன், நான் ஏதோ செக்ஷன் படி பாத்துக்கிறேன், நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சார். எனக்காண்டி கேட்க போனவங்களையும் ரொம்ப தவறா நீ இந்துக்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்கறாங்க சார். நீங்க ஏதாவது நியாயம் வாங்கி கொடுங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.